Hello friends, welcome to our channel Paper Podunga. எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க friends. வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம். சென்னையில இருக்க Woods, one of the leading EPC, mechanical engineers, electrical engineers, C&I engineers, civil engineers various போஸ்டுக்காக ரெக்ரூட் பண்றாங்க. வாங்க இதுக்கான requirements பத்தி பார்க்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் இந்த ரெண்டு இன்ஜினியர்ஸ்க்கான எல்லா போஸ்ட்டும் லாஸ்ட் ஜாப் வீடியோவில் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க மேலே டிஸ்பிளே ஆகிற ஐகார்டை கிளிக் பண்ணி பழைய வீடியோவை பாருங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ C&I இன்ஜினியர்ஸ்க்கான போஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். இன்ஜினியர் அண்ட் சீனியர் இன்ஜினியர் C&I, Principal Engineer C&I, Offshore Instrumentation Designer, Offshore Instrumentation Engineer. இந்த எல்லா பொசிஷனுக்கும் ஃபீட் அண்ட் EPC எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். இன்ஜினியர் ஆர் சீனியர் இன்ஜினியர் C&I இந்த போஸ்ட்டுக்கு கிராஜுவேட் இன்ஜினியரா இருக்கணும். 8 to 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். SPI ஆர் கேன்வால் சாஃப்ட்வேர் ஆர் வெண்டர் சைசிங் சாஃப்ட்வேர்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிரின்சிபல் இன்ஜினியர் C&I இந்த போஸ்டுக்கு கிராஜுவேட் இன்ஜினியரா இருக்கணும். 14 to 18 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். SPI கேன்வால் சாஃப்ட்வேர் ஆர் வெண்டர் சைசிங் சாஃப்ட்வேர்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆஃப்ஷோர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிசைனர் இந்த போஸ்டுக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆர் எலக்ட்ரானிக்ஸ்ல டிப்ளமோ முடிச்சிருக்கணும். ஆயில் அண்ட் கேஸ் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரியில 7 to 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆப்ஷோர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர் இந்த போஸ்டுக்கு கிராஜுவேட் இன்ஜினியரா இருக்கணும். ஆயில் அண்ட் கேஸ் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பிரவுன் ஃபீல்ட்ல 15+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆப்ஷோர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். SPI ஆர் கேன்வால் சாஃப்ட்வேர் ஆர் வெண்டர் சைசிங் சாஃப்ட்வேர்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் சிவில் இன்ஜினியர்ஸ்க்கான பொசிஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் டிசைனர், சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் டிசைனர் ஆஃப்ஷோர், ஆஃப்ஷோர் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இந்த எல்லா போஸ்டுக்கும் ஃபீட் அண்ட் EPC எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் டிசைனர் இந்த போஸ்டுக்கு DCE ஆர் DME கேண்டிடேட்டா இருக்கணும். 5 to 12 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ப்ரிஃபரபிள். இந்த போஸ்டுக்கான மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் லிமிட் 16 இயர்ஸ். சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இந்த போஸ்டுக்கு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா இருக்கணும். 4 to 12 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் டிசைனர் ஆஃப்ஷோர் இந்த போஸ்டுக்கு DCE ஆர் DME கேண்டிடேட்டா இருக்கணும். 15+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆஃப்ஷோர்ல ரீசனபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆஃப்ஷோர் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இந்த போஸ்டுக்கு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா இருக்கணும். ஆஃப்ஷோர்ல அதுவும் ஸ்பெசிஃபிக்கா அப்ஸ்ட்ரீம் ஆயில் அண்ட் கேஸ் ஃபெசிலிட்டி டிசைன்ல, அதுவும் முக்கியமா ஜாக்கெட்ஸ் அண்ட் டாப் சைட் ஃபெசிலிட்டில 10 to 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க பொசிஷன் வைஸ் லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட அப்டேட்டட் CVயை அப்லோட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா ப்ராஜெக்ட் சென்னை மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக சேஃப்டி சூப்பர்வைசர் அண்ட் மேனேஜர் சேஃப்டி EHS ரெக்ரூட் பண்றாங்க. வாங்க இதுக்கான ரிக்வயர்மெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். சேஃப்டி சூப்பர்வைசர் சென்னை மெட்ரோ ப்ராஜெக்ட் இந்த போஸ்டுக்கு மினிமம் ஹெல்த் அண்ட் சேஃப்டில டிப்ளமோ முடிச்சிருக்கணும். 5 இயர்ஸ் மினிமம் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கணும். அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ப்ராஜெக்ட்ல மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மேனேஜர் சேஃப்டி EHS சென்னை மெட்ரோ ப்ராஜெக்ட் இந்த பொசிஷனுக்கு இண்டஸ்ட்ரியல் சேஃப்டில ME ஆர் MTech முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபயர் அண்ட் சேஃப்டில BE பண்ணியிருக்கணும். அப்படியே இல்லைன்னா ஏதாவது ஒரு ரெகனைஸ்டு இன்ஜினியரிங் டிகிரியோட ஃபுல் டைம் டிப்ளமோ ஆர் CSP சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கு 12 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் தேவை. அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க பொசிஷன் வைஸ் லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட அப்டேட்டட் CVயை அப்லோட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். குட் லக் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.